நாளைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே. ஆனால் நம்ம வேலண்டைன்ஸ் டே எது கொண்டாடுறோம் உங்களுக்கு தெரியுமா? ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரோம மன்னர் வாழ்ந்தார். அவர் போரிட்டுறப்போ பார்த்தீங்கன்னா யாருமே வந்து போரில் கலந்துக்கல. ஸோ அதுக்காக வந்து ஒரு ரூல் போடுறாரு. யாருமே வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு வந்து ஒரு ரூல் போடுறாரு. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கல்யாணமும் பண்ணி வைக்கிறாரு. ஸோ விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மன்னருக்கு தெரிய வரதுனால நம்ம ஹீரோ பிடிச்சி ஜெயிலையும் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலில் வந்து எல்லாருமே அன்பாவும் பண்பாவும் பழகிறாரு. அதனால எல்லாருமே வந்து நம்ம ஹீரோட்ட நல்லாமே பேசுகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜெயிலர் கூட வந்து க்ளோஸாக இருக்காரு. ஸோ வந்து நாளடைவில் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலரோட பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்ணு தெரியாதவங்க. அந்த கண்ணு தெரியாதவங்களுக்காக நம்ம ஹீரோ வந்து பரிதாபப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரே பண்ணிக்கிறாரு. ஸோ ஒரு 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் லவ்வாகவும் மாறுது. நம்ம ஹீரோவோட மரண தண்டனை கிட்ட வருது. ஆனால் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு லவ் லெட்டர் எழுதுறாரு. அந்த லவ் லெட்டரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஃப்ரம் யுவர் வேலண்டைன்னு ஒரு வேர்டு வந்து அவர் எழுதுறாரு. February 14 அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து லவ் லெட்டர் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு மரண தண்டனை இடம்பெறுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம February 14 வந்து வேலண்டைன்ஸ் டேன்னு கொண்டாடுறோம்.